குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. நான் உடம்பு குறைஞ்சதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபுட் மெயின்டைன். கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறது தான். கரெக்டான ஃபுட்னால் ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டு, பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரெண்டாவது ஹை ரேஞ்சான ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், அப்புறம் கிவி, அப்புறம் அது என்னமோ இருக்கும்ல ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நார்மலாக கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், கொய்யாப்பழம், சப்போட்டா, ஆரஞ்சு, இந்த மாதிரி கம்மி ரேட்டான ஃபுட்டு. இன்னொன்று ரொம்ப முக்கியமான இது சொன்னது சுண்டல். சுண்டல் பார்த்திங்கன்னா இருக்குல்லே அதிக ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு கடலக்கொட்டை ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மி, நம்மளும் பார்த்திங்கன்னா உடம்பை குறைச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே நல்லா தண்ணி குடிச்சுக்கணும். தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஹாட் வாட்டராக குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்து அரிசி சாப்பாடு சாப்பிடாம கருப்பு கவுனி அரிசி அதை கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சிக்கலாம். ஒரு 11:30க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ், கடலக்கொட்டை, சுண்டல், ஏதாவது ஒரு. அதே மாதிரி கீரை வகைகள் அதிகமாக சேர்த்திக்கிங்க, காய்கறிகள் அதிகமாக சேர்த்திங்க, மட்டன் அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன், மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லது. அதெல்லாம் சாப்பிட்றனால பயனான்னு கேட்டால் கண்டிப்பாக பயன்தான். என்னென்னா ஒயிட் ரைஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கிங்க. ஒயிட் ரைஸ் மட்டும் கம்மி பண்ணிட்டோம்னா 100% உங்களுக்கு பிரச்சனையே வராது. அதே மாதிரி நிறையா காய்கறிகள் நிறையா சேர்த்திக்கிங்க. எண்ணெயில் பொரிச்சதை சாப்பிடாதீங்க. சுகர் மட்டும் தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. சுகர் இல்லாத வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். சுகரோடு தான் வாழணுன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். சுகர் இல்லாமல் வாழ்ந்து பழகிக்கிங்க. அதுக்காக எல்லாத்துலேயுமே சுகர் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. சுகரை அவாய்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி மைதா இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஹெல்த்தியாக வளரணும்னா நம்மளால் சில விஷயங்கள் சில வயசுக்கு மேலே கடைபிடிச்சி தான் ஆகணும். கடைபிடிச்சோம்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே, ஹேவ் a nice day. Bye.